அண்ணாமலை மத்திய அரசு தரமாகவும் கல்வி நிதியை பெற்றுத்தர முடியுமான கனிமொழியை தேடி நம்ம அக்கா கனிமொழி அவர்கள் காலையில் சமூக வலைதளத்தில் இந்த பதிவு போட்டிருந்தாங்க. அக்கா அவர்களுக்கு பதில் நம்ம கொடுத்துருந்தோம் சமூக வலைதளத்தில். அதனால் அக்கா அவர்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். கல்விக்கு பணம் தர மறுக்கிறாங்க அப்படிங்கிறது தவறான ஒரு சொல்லாடு. மத்திய அரசு பல ஹெட்டில் பல பணம் வருது. அது ஆரம்ப கல்வியாக இருக்கட்டும், உயர்கல்வியாக இருக்கட்டும், எல்லா இடத்துக்குமே மத்திய அரசு பணம் கொடுக்குறாங்க. எங்கேயும் இல்லை என்று சொல்லலை. இப்போ இது சமகிரக சிக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் ஹெட்டு அது எல்லாமே தேசிய கல்வி, புதிய கல்வி, அதை நோக்கி அது மாறிடுச்சு. சர்வ சிக்ஷா அபியான் மாறியிருக்கு. ஸோ இவ்வளவு பேசக்கூடிய அக்கா கனிமொழி அவர்கள் எதற்காக போன ஆண்டு 2024 தமிழக அரசு பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு எதற்காக சொன்னாங்க? அதற்கு அக்கா பதில் சொல்ல மாட்டாங்களே. எங்கேயும் கல்விக்கு பணம் இல்லைன்னு யாரும் சொல்லலைங்க. சமகிரக சிக்ஷா ஃபண்டு எதற்கு பயன்படுத்தணுமோ அதற்கு தான் எல்லா மாநிலமே பயன்படுத்த முடியும். தமிழகம் புதுசாக ஒன்று கண்டுபிடிக்க முடியாது. அதைத்தான் தர்மேந்திர பிரதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்திற்காக புதிய கல்விக் கொள்கையினுடைய முக்கியமான சில விஷயங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு. அதை அவங்க திரித்து மாற்றி பேசி நாம் ஏதோ கல்விக்கு பணம் கொடுக்க மத்திய அரசு மறுக்கிறாங்கன்னு தொடர்ந்து பேசுவது சரியல்ல. மேடம் ஏசரை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் மேடம். ஏசர் இல்லைங்க மேடம். ஏசர் இத்தனை காலமாக நடத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அது மத்திய அரசு மேற்பார்வையில் நடந்தாலும் கூட அந்தந்த மாநிலத்தில் குரூப் ஆஃப் என்ஜிஓஸ், ஒரு மாநிலத்தில் என்ஜிஓக்கள் அமைப்புகள் சேர்ந்து தான் அதை நடத்துகிறாங்க. அதனால் மத்திய அரசு நேரடியாக நடத்துகிறாங்கன்னு சொல்கிறதே தப்பு. இது எப்படின்னாங்க, எனக்கு வரக்கூடிய டேட்டா என்னை பற்றி குறை சொன்னால் நான் டேட்டாவே மாற்றுறேன் அப்படிங்கிற அளவில் தான் அக்கா கனிமொழி அவர்களுடைய பேச்சு இருக்குது. ஏசர் அமைப்புகள் இந்தியா முழுவதும் நடத்துகிறாங்க. எத்தனையோ இடத்துல தமிழகத்தை பற்றி சரியாக சொல்லியிருக்காங்க, சில இடத்துல நல்லா சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் அவங்க எடுத்து ஃபஸ்ட் பேஜில் போட்டுக்கிறாங்க. எங்கே கல்வியில் லேக்குன்னா இருக்குன்னு பின் பாயிண்ட் பண்ணும் பொழுது இவங்க ஏசரையே அவங்க குறை சொல்வது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும்? ஸோ இன்றைக்கி கனிமொழி அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்களே அடுத்த வருஷம் ஒரு அமைப்பை வச்சு நாங்கள் நடத்துவோங்கிறாங்க. அந்த அமைப்பும் இதே தானே வரும். ஆனால் ஏசர் எல்லாமே ரெக்கார்டட் தானுங்க. எத்தனை பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க, எந்த பேராவை படிக்க சொன்னாங்க, எந்த மாவட்டத்தில் எந்த பள்ளிக்கூடத்தில் தரவுகள் எடுத்தாங்க, அது எல்லாமே ஓப்பன் டேட்டா. அதில் யாரும் மறுக்க முடியாதுல்ல. அதை கனிமொழி அவர்கள் குற்றம் சொல்வது சரியல்ல என்பது எங்களுடைய கருத்து. வாக்குகளை சிந்தாமல் எடுக்கணும். எங்களுடைய ஒரே எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லி பாஜகவுடன் கூட்டணி வைப்பீங்களான்ற கேள்விக்கும் விபிஎஸ் அவர்கள் அது 6 மாதம் கழித்து முடிவெடுக்கும்னு சொல்லியிருக்காரு. அதாவது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாங்க, ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறீங்க, ஒரு பதில் சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு கட்சி நடத்தி கொண்டு இருக்கின்றோம், கட்சியில் தொண்டர்களாக இருக்கிறோம். எங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க. எல்லோருடைய நோக்கமும் திமுகவை 2026 வீட்டுக்கு அனுப்புறதா எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. காலம் சூழல் இன்னும் 6 மாதம் 8 மாதம் இருக்குது, எப்படி வரும்? அதே நேரத்தில் தமிழகத்தில் இன்றைக்கி ஆக்ரோஷமாக ஐடியாலஜிக்கல் அடிப்படையில் திமுக அதை மாற்ற கொண்டு போகிறாங்க. ஏன்னா திமுகவின் மீது மக்கள் பெரும் கோபத்தில் இருக்கிறாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தினமும் அதிகமாகிட்டு இருக்கு. இதெல்லாம் தொடர்ந்து பார்க்குறீங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை இன்றைக்கி இது ஒரு தேவையில்லாத விஷயமாக நான் பார்க்குறேங்க. காரணம் பாஜக வளர்ந்து இருக்கிறது. கட்சியை வளர்ப்பதற்கு முக்கியமான இது நேரமாக பார்க்குறோம், கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் தேர்தலுக்கான காலமும் அதுக்கான சூடு இன்னும் வரும்பொழுது எல்லாம் பேசுவாங்க. நான் என்டிஏ எப்படி இருக்கும், என்டிஏ அமைப்பு எப்படி இருக்கும். இன்றைக்கி டிடிவி தினகரன்னா இதே நீங்கள் பேசும்போது எங்க கூட பொள்ளாச்சியில் இருந்தாங்க. அண்ணன் டிடிவி அவர்கள் பத்திரிகை சொன்னாங்க, வருகின்ற காலத்திலும் என்டிஏல தான் அமமுக பயணிக்கும். அப்போ என்டிஏ வலிமை அடைஞ்சிட்டு இருக்காங்க, எந்த மாற்றுக்கிறது இல்லைங்கண்ணா. ஸோ வருகின்ற நேரத்தில் என்டிஏ எப்படி இருக்கும், அதில் யார் இருப்பார்கள் என்று பேசுவாங்க. அனைவருக்கும் புரியும், ஆனால் பாஜகவினருக்கும் புரிய மாட்டேங்குது. முதல்வர் தெரிவிக்கிறாரு, எப்படி பார்க்குறீங்க? ஆனால் சில நேரம் எனக்கு சந்தேகம் என்னென்னா, முதலமைச்சர் கண்ணாடி பார்த்து அவரே பேசுகிறாரோன்னு சந்தேகம் இருக்குது. காலையில் அவர் கண்ணாடியை பார்த்து பேசுகிறார். மொழி யாருமே திணிக்கலையாண்ணா. தமிழகத்தில் தனியார் பள்ளிக்கூடத்தில், எத்தனையோ சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில், எத்தனையோ ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தமிழ் மொழி கம்பல்சரியே இல்லை. நம்ம தொடர்ந்து அதை தரவுகளோடு பேசுகிறோம். இன்ஃபேக்ட் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூலை விட அதிகமாக இருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம். அதை முதலமைச்சர் கருத்தை ஏற்றுக்கலையா? நாம் சொல்வது அரசு பள்ளியில் மட்டும் உங்களுடைய மொழிக் கொள்கையை திணிக்காதீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். தனியார் பள்ளியில் 3 மொழிகள் படிக்கிறாங்க, 3வது மொழி பிடிச்ச மொழியை படிக்கும் பொழுது அரசு பள்ளிக்கு ஏன் முதலமைச்சர் அவர்கள் உங்கள் மொழிக் கொள்கையை திணிக்கிறோன்னு சொல்கிறோம். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் சில நேரம் பேசும்பொழுது கண்ணாடியை பார்த்து பேசுவது போல் தான் எங்களுக்கு தோணும். நாங்கள் எங்கேயும் திணிக்கலைங்கன்னா, 2020 வரைக்கும் 3வது மொழி என்பது திணிக்கப்பட்டது. அது 2020 அது ஆப்ஷனல் லாங்குவேஜாக நீங்கள் எடுத்து படிக்கன்னு சொல்லியிருக்கோம். இதில் எங்கே திணிப்பு வருதுன்னா, மும்மொழி கொள்கை விஷயத்தில் ஆதரிக்கும் அண்ணாமலை தமிழகத்தில் இருக்கக்கூடிய கேந்திர வித்யாலய பள்ளிகளில் எத்தனை தமிழ்
ஆனால் ஏற்கனவே நாங்கள் பதில் சொல்லியிருக்கோம்னா, கேந்திரிய வித்யாலயை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், ஒரு பள்ளிக்கூடத்தில் குறைந்தபட்ச மாணவர்கள் நாங்கள் தமிழ் படிக்கணும்னு சொல்லும் பொழுது அதற்கான ஆசிரியர் வசதியை கேந்திரிய வித்யாலயா பள்ளி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பார்லிமெண்ட்லேயும் அமைச்சர் பதில் சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் ஒரு கிளாஸில் மாணவ செல்வங்கள் 25 பேர் நாங்கள் படிக்கணும், 20 பேர் படிக்கணும்னு சொல்லும் பொழுது அவங்க தமிழ் ஆசிரியரை ஹையர் பண்ணி அந்த கேவி ஸ்கூலில் தமிழ் சொல்லிக் கொடுக்குறாங்க. இன்றைக்கி முதலமைச்சர் ஒருபடி மேலே போய் எங்களுடைய தமிழ் ஆசிரியர்களை எல்லா கேவி பள்ளிக்கும் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்கன்னா எதுக்கு இந்த பிரச்சனையை அவங்க சொல்லலாமே? எத்தனை பேர்த்துக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கலாமே? அது மத்திய அரசு இவங்களே ஆஃபர் பண்ணலாமல்ல? இன்னைக்கு மத்திய அரசு என்ன சொல்கிறாங்க? நிறைய மொழி பேசக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்க தமிழ் மொழி படிக்க வேண்டும் என்று யார் கேட்டாலும் அங்கே கேந்திர வித்யாலயா மறுக்கவில்லை என்பது அதிகாரப்பூர்வமாக பார்லிமெண்ட்டில் நாம் சொல்லிய பிறகு கேந்திர வித்யாலயா தமிழே சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் கேந்திர வித்யாலயா தமிழ் சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே அந்த கிரிட்டிக்கல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் ஒரு பொறுப்பில் இருந்து அரசியல் சட்டத்தின் மீது பிரமாணம் எடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நபர் திசை திருப்பி ஒரு பொய் வார்த்தைகள் சொல்லாமா அப்படிங்கிறது எங்களுடைய தொடர் குற்றச்சாட்டு. நேற்று முதலமைச்சர் பேசும்பொழுது யாரோ கூப்பிடுறாங்க, எதற்காக இதில் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கக்கூடாது அப்படின்னு நினைக்காம உங்களுடைய பங்கேற்பு இருக்கணும்னு சொல்லி. ஆனால் அனைத்து கட்சி கூட்டம் ஒரு திருமணத்துக்கு நீங்கள் கூப்பிடுறீங்கன்னா பொண்ணு யாரு மாப்பிள்ளை யாருன்னு தெரியும், நம்ம போகிறோம், எந்த குடும்பம் தெரியும். அனைத்து கட்சி கூட்டம் எதுக்குமே தெரியாது. டீலிமிட்டேஷனை பற்றி யார் சொன்னால், டீலிமிட்டேஷன் மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் சொல்லவே இல்லை. டீலிமிட்டேஷனுக்கு கமிஷனும் போடல. எப்போ டீலிமிட்டேஷன் நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இவர் நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம் பெண்களை பற்றி, பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி, பாஜக நாங்கள் போகிறோம், வாணிஜக்காரங்க எல்லாரும் போகிறோம், எதுவுமே சொல்லாதப்ப கற்பனையாக ஒரு அனைத்து கட்சி கூட்டம். கற்பனையாக ஒரு கல்யாணத்துக்கு போவீங்களாண்ணே? நான் அண்ணங்கிட்ட சொல்கிறேன்னே, கற்பனையாக ஒரு கல்யாணத்துக்கு வாங்க, பொண்ணு மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க, மாப்பிள்ளை மாதிரி இருப்பாங்க, எப்படி அந்த கூட்டத்துக்கு போவீங்க? இது அனைத்தும் கற்பனை. கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்னதாகவே தற்போது அந்த தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்பொழுது இந்த மாதிரி டீலிமிட்டேஷனும் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு பேச்சு இருந்தது. மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக சொல்லுகின்ற கருத்துக்கு நாங்கள் பொறுப்புங்கண்ணா. 848 சீட் நாங்கள் சொல்ல வேண்டும். 22 சீட்டு தமிழ்நாட்டுக்கு வரும் சொல்ல வேண்டும். இந்தியாவில் டீலிமிட்டேஷன் வரும்பொழுது ஆர்டிகல் 81 படி பாப்புலேஷன் அடிப்படையில் தான் வரும் சொல்ல வேண்டும். புதிய நாடாளுமன்றம் அமைக்கும் போது கூடுதல் இருக்கை அமைக்கப்பட்டது. கூடுதல் இருக்கை அது 800, 900, 1000 இருக்குங்க. டீலிமிட்டேஷனை பற்றி எங்களுடைய கட்சி தலைவர்கள் பார்லிமெண்ட்டில் பேசும் பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தலை போல கமிஷன் கமிட்டி அது எப்படி வரும், எந்த அடிப்படையில் வரும். இன்றைக்கி அமித்ஷா அவர்கள் ஒருபடி முன்னாடி போய் ப்ரோரேட்டாங்கன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய எந்த மாநிலமும் மேலேயும் போக மாட்டாங்க, கீழே வர மாட்டாங்க. எல்லா மாநிலமும் அவங்களுடைய விகிதாச்சார அடிப்படையில் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சருக்கு நாங்கள் கேட்கக்கூடிய தொடர் கேள்வி என்னன்னா, எந்த அடிப்படையில் எனக்கு தகவல் வந்துச்சு, டெல்லியிலேருந்து சொன்னாங்க 848 சீட்டு, அதுக்கு நாங்கள் ஆதாரம் கேட்குறோம். எதுவுமே இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியை கூப்பிட்டு நீங்கள் ஒரு மீட்டிங்கில் உட்காருங்கன்னா நாளைக்கு எந்த பேசிஸாக பேச போகிறாங்கன்னா, நாளைக்கு மீட்டிங்கில் ஒரு பேசிஸ் வேணுமில்ல. இப்போ நம்ம டீலிமிட்டேஷன் அறிவிச்சிட்டோம், திட்டத்தை சொல்லிட்டோம், குறை இருக்கா டீலிமிட்டேஷன் மீட்டிங் கூப்பிடுங்க நாங்கள் வர்றோம். அறிவிக்காமல் அதுபடி நடக்காதுன்னு சொன்ன பிறகு பாப்புலேஷன் மட்டும்தான் ஒரே ஒரு முகாந்திரம் இல்லை என்று சொல்லிய பிறகும் தொடர்ந்து முதலமைச்சர் சொல்கிறாங்கன்னா அவர் திசை திருப்புறாருன்னு தான் அர்த்தம். தமிழ்நாட்டினுடைய அடிப்படை மக்கள் பிரச்சனையை பேசாம திசை திருப்பி இன்னொரு இடத்துக்கு போறாருன்னு தான் அர்த்தம். அது எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக வரும்னு எதிர்பார்க்குறீங்களா? ஆனால் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரிங்கண்ணா, எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டுக்கு போகணும். பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது, அந்த அக்னாலஜ்மெண்ட் எல்லாரும் கொடுக்குறாங்க. நாங்கள் எல்லா இடத்துலையும் அன்பாக தான் பழகுறோம். எங்களுக்கு யார் எனிமி யார், எங்களுக்கு யாருமே கிடையாதுங்கன்னா. எங்களுக்கு இந்த கட்சி தமிழகத்தில் நிலைச்சி வரணும், நல்லா வரணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். தேர்தலுக்கு என்டிஏ எப்படி ஷேப் இருக்கும், என்டிஏல யார் இருப்பாங்க, பெரிய கட்சி சின்ன கட்சி, அதெல்லாம் வருகின்ற காலத்தில் பேசுவோம். அதிமுக வந்து வரவேற்பு, ஆனால் வருகின்ற காலத்தில் பேசுவோம். அது அனிதா ராதாகிருஷ்ணனோட அறியாமையை காட்டு. ஆனால் இடி கேஸில் அரெஸ்ட் ஆனார்ல, இடி கேஸில் சார்ஜ் ஷீட் அவர் மேலே போட்டிருக்கல, இன்னும் அரெஸ்ட் ஆகலை, சார்ஜ் ஷீட் அவர் மேலே போட்டிருக்கு. அதனால் அனிதா ராதாகிருஷ்ணனோட அறியாமையை காட்டுது. திமுக ஸ்மகிள் பண்ணிகிட்டு இருக்கான். நேற்று எவிடன்ஸ் கொடுத்துருக்கோம். ஆம்பி திட்டம் மைன் நீங்கள் பாருங்க, கொக்கைன் புதுசாக கேட்காத வார்த்தையெல்லாம் திமுககாரன் மீனவர் என்கின்ற போர்வையில் ஸ்மகிள் பண்ணி மீனவர்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்திட்டு இருக்கான். அது தப்பு இல்லையா? அப்போ இலங்கை கோஸ்ட் கார்டு பிடிக்கிறாங்கன்னா நல்ல மீனவர்களும் மாற்றுறாங்க. அதைத்தான் நான் சொல்லி காட்டினேன். திமுககாரன் இதை பயன்படுத்தி திமுக கட்சிக்காரன் கடத்தலில் ஈடுபட்டிருக்கான். இது அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு தெரியாதா? அங்கே இருக்கக்கூடிய எம்பி நவாஸ்கனுக்கு தெரியாதா? இங்கே யாருமே கடத்தலில் எந்த விதமான நார்கோட்டிக் பொருள் ஐசியில் மாட்டலையா? அதற்காக இன்னசென்ட் மீனவர்களும் சிறையில் போய் வைக்கிறாங்க, போட்டை செக் பண்ணுறாங்க. அதனால் இன்னைக்கு திமுகவுடைய கடமை இல்லையா?
தமிழ்நாட்டினுடைய பார்டர் போலீஸை போட்டு கடத்தல்காரங்களை பிடிக்கிறது அவங்க கடமை இல்லையா? எதுவுமே செய்யாமல் ஏன் இந்த கடத்தல்காரர்கள் நல்ல மீனவர்களுக்கு கெட்ட பேரையே ஏற்படுத்துகிறாங்க? அது அனிதா ராதாகிருஷ்ணன் தெரியாதா? அதனால் ஊழல் பண்ணுறவங்களுக்கு கண்ணு தெரியாதுங்கண்ணா. இடி கேஸ் அவர் மேலே இல்லையா? பிலிப்பைன்ஸில் போட்டு வாங்கினார், இங்கே போட்டு வாங்கினார். அதனால் என்ன அறியாமையில் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசி கொண்டிருக்கின்றார். நன்றிங்கண்ணா. அக்கா வாங்க. தேங்க்யூ.